அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற ஆண்டவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. துதிப்பதற்கு 2 நாளாகமும் 20:6. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. நாம் பாவம் செய்தபடியால் தேவன் நமக்கு கொடுத்த மகிமையை இழந்து அதை பிசாசுக்கு விட்டு கொடுத்து விட்டோம். அதன் மூலம் பிசாசின் ஆளுகை இப்பூமிக்கு வந்திருக்கிறது. இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகில் வாழும் பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று கூறினார். மனுஷகுமாரனும் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இப்பூமியின் மீது பெருக வேண்டும் என்றும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவனுடைய வல்லமைகள் மட்டுப்படுத்த வேண்டும் என்றும், கர்த்தர் அவனுடைய கிரியைகளை தாழ்த்தி போட்டு அவனுடைய செயல்களை முடக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். விசேஷமாக நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய சபையின் மீதும் உள்ள பிசாசின் ஆளுகையை அகற்றி போட்டு கர்த்தரே நம்மை ஆள வேண்டும் என்று இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகிறவரும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள பெரிய தேவனாய் இருக்கிறார். அவரை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. ஆகவே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற வல்ல தேவனை போற்றி துதிப்போம்.